லட்சக்கணக்கான பக்தர்களின் வரவுக்காக ஆயத்தமாகும் திருச்செந்தூர். கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அதிரடி ஆய்வில் இறங்கிய எம்பி கனிமொழி. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுடைய கும்பாபிஷேகம் விழா ஜூலை 7ஆம் தேதி நடக்க இருக்கு. கும்பாபிஷேகத்துல பாத்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பக்தர்களும் கலந்துக்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. சோ இந்த நிலையில தான் கனிமொழி எம்பி, அமைச்சர் அனிதா, ராதாகிருஷ்ணன் இவங்க எல்லாருமே ஆய்வும் செஞ்சிருக்காங்க. சோ செய்தியாளர்களை சந்திச்சப்போ கனிமொழி எம்பி என்ன சொல்லிருக்காங்கன்னா, திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுடைய கும்பாபிஷேகத்துக்கு வரக்கூடிய பக்தர்களா இருக்கட்டும், உள்ளூர் மக்களுக்கா இருக்கட்டும், தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் தற்காலிகமா வாகனங்களை நிறுத்தக்கூடிய இடங்கள்னு ஆய்வுகள் செய்யப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. மேலும் திருச்செந்தூர் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய பாதாள சாக்கடை குறித்தும் ஆய்வுகள் செய்யப்பட்டு சீக்கிரமாவே சாலையில கழிவுநீர் வெளியே போக முடியாத அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க. சோ இந்த ஆய்வுப்போ தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் உட்பட அரசு அதிகாரிகள் பலருமே கலந்துட்டு இருக்காங்க.